ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், MGV டெக்னாலஜி நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். நான் உங்கள் மணிகண்டன். நீங்கள் இன்னும் MGV டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே இந்த வீடியோக்கு இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். மொபைலை பற்றி அதிகம் தகவல் தெரிந்து கொண்டு நீங்கள் நினைச்சீங்கன்னா அப்போ வாங்க mgvtechnology.com. கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நோக்கியா 7 அறிமுகப்படுத்தப்பட்டது என்பது அனைவரும் அறிந்தது. இப்போது வந்துள்ள புதிய தகவலின் அடிப்படையில் பிப்ரவரி மாதம் நடைபெறும் MWUC 2018 நிகழ்ச்சியில் நோக்கியா 7 Plus அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நோக்கியா 7 Plus ஸ்மார்ட் போனில் பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளது என்பதும் கூறியுள்ளனர். இந்த நோக்கியா 7 Plus மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5.7 இன்ச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ரீசல்யூஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு 1080x2160 பிக்சல் கொடுத்துருக்காங்க. மேலும் டிஸ்பிளே நம்ம பார்க்கும்போது IPS LCD டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் மூலமாக நம்மளுக்கு ப்ரொடக்டையும் கொடுத்துருக்காங்க. மேலும் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகன் 660 சிப்செட் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலும் அக்டோகோர் 2.2 GHz ப்ராசஸரும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 64 பிட்டும், கிராஃபிக்ஸ் கார்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு 508 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நோக்கியா 7 Plus பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் மெமரியோட வருது. மேலும் இது கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டுவல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 12 மெகா பிக்சல்னு சொல்லி 2 கேமரா உங்களுக்கு வர மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு LED ஃப்ளாஷ் இதில் கொடுத்துருக்காங்க. மேலும் இந்த மொபைலில் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. நோக்கியா 7 Plus ஸ்மார்ட் ஃபோன் பல்வேறு தகவல்கள் தற்சமயம் ஆன்லைன் வெளிவந்துள்ளது. மேலும் இந்திய மொபைல் சந்தையில் வந்து இந்த நோக்கியா 7 Plus ஒரு பெரிய எதிர்பார்ப்பு கொண்டுள்ளதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.